கர்த்தருடைய பரிசுத்த அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை தேவ பிரேசத்திற்காக தேவத அடிமைக்கு இறக்கமாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுவோம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். தெய்வத்து நாமத்து மைவனதாக அரும்புரட்சகரை இயேசு கிறிஸ்து தான் ஊழிய காலத்தில் ஒரு சம்பவத்தை அறிவிக்கிறார். அப்போது இயேசு தம்முடைய சீசரை நோக்கி, ஒருவனை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவான். இந்த வசனத்தை நான் சரியாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். சிலுவை என்பது எப்போது நடைமுறைப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மரணத்துக்கு பிறகுதான் சிலுவை என்பது தெரிகிறது. ஆனால் அரும்புரட்சகர் இயேசு கிறிஸ்து தாம் மரணம் அடைவதற்கு முன்பாகவே தான் சிலுவையை மறிக்க போகிறேன் என்கிற சம்பவத்தை அவர் தெளிவாக அறிந்து சொல்கிறார். அப்போது இயேசு தம்முடைய சீசரை நோய்க்கு ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். அதான் ஒரு சில நாட்கள் நடைபெறுவதற்கு முன்பாகவே அவர் தன் சிலுவையை அறையப்போற என்கிற சம்பவத்தை தெளிவாக இருக்கிறார். அல்ல இறைமாருக்கு நாம் சொல்லுகிற பிரகாரம் அரும்புரட்சகராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ளாக என்ன சுமந்தாரோ அதனை சுமக்கப்பட வேண்டியது சொல்கிறது. இந்நாட்களில் அவர் என்ன சுமந்தார் என்கிறதான் பார்க்க போகிறோம். அல்ல கிறிஸ்துவ மதத்துக்குள்ளாக என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலுவையை செய்து தன் கழுத்தில் போட்டுகிறார்கள். ஒரு சிலுவையை செய்து ஒரு தேவாலயத்தில் நடுகிறார்கள். ஆனால் இறைமார்க்கம் என்ன சொல்லுகிறது? ஒரு தேவாலயத்தை கடந்து போய் அங்கே ஒரு கையெடுத்து கும்பிட்டு ஒரு சிலுவையை போட்டுட்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் அல்ல. ஆனால் இறைமார்க்கு நாம் சொல்லப்படுகிற பிரகாரம் ஒரு பக்கம் ஒரு ஞாபகார்த்தமாக இயேசு நமக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பதற்காக வைத்து கொள்ளலாமே தவிர, ஆனால் உள்ளான நிலை என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலுவையை பார்க்கப்படும் போது பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார், நமக்காக சிலுவையில் கொலை செய்யப்பட்டார், நமக்காக அவர் அர்ப்பணிக்கப்பட்டார் என்பதை நினைவு கூறப்பட வேண்டும். ஒரு சிலுவையில் பார்க்கும்போது இந்த 3 சம்பவம் தான் நம்ம வாழ்க்கை நினைவு வர வேண்டும். அது சிலுவையை பார்த்து கும்பிடுவதில் ஒன்றும் கிடையாது. அந்த சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தினார், அந்த சிலுவையில் இப்படி நமக்காக மரித்தார், அந்த சிலுவையில் நமக்காக அர்ப்பணித்தார் என்கிற ஒருவன் சிலுவையை பார்க்கப்படும் போது அதுதான் அவனுக்கு தோன்றுவன்மை தவிர வெறும் சிலுவையை பார்த்து அவன் எந்த ஒரு பயனும் கிடையாது. அதனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அரும்புரட்சகர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் என்ன நடைமுறைப்படுத்தினார் என்பதை நாம் நினைவு கூறப்பட வேண்டும். சிலுவையை மறித்தது ரத்தம் சிந்ததினாலே நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு கொடுத்தார். அவர் பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்ததினாலே ஒரு பரிசுத்தத்தை அடைந்து கொள்கிறோம். ஒரு பரிசுத்தத்தை அடைந்து கொண்டதாலே தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்படுகிறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அவர் நம்ம பின்பற்றி வர சொன்ன காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துபடியாக நமக்காக மரித்தார், நமக்காக ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்தார், நமக்காகபடியாக ஒரு பரிசுத்தத்தை கொடுத்தார், நமக்காக தேவ சாயலாக நாம் உருவாக்கி கொடுத்தார் என்பதை இதுதாங்க பின்பற்றி வர சொல்கிறார். நம்ம ஒரு சிலுவை எடுத்து அந்த கழுத்துக்களை போட்டுக்கொள்வதனாலேயே, ஒரு தேவாலயத்தில் அப்படியே நாட்டுவதனாலேயே, ஒரு வீட்டில் ஒரு சிலுவையை செய்து வைப்பதனால எந்த ஒரு பயனும் கிடையாது. இறைவன் அரும்புரட்சகர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிற நிலை என்னான்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதன் இயேசுடைய சீசருண்டு விரும்புகிறானோ அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அந்த சிலுவை என்பது இறைமார்க்கு நிலைகள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அவர் என்ன நடைமுறைப்படுத்தினாரோ அதை சார்ந்து கடந்து போகிற விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்படும். தொடர்ந்து சில வார்த்தை வாசித்து கடந்து சொல்லுவோம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம்
21 வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் பரலோகராஜில் பிரவேசிப்பை இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுவன் பிரவேசிப்பில்லை. அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அந்த நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். முதலாவது பிதாவின் சித்தத்தை செய்யப்பட வேண்டும். ரெண்டாவதுபடியாக பூமிக்கு ஒரு பரிசுத்தத்தை நிலைநாட்டப்பட வேண்டும். மூன்றாவது மனுக்குலம்படியாக ஒரு பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக தான் மரிக்கப்பட வேண்டும். 1 Thessalonians 4 அதிகாரம் 3 வசனத்தோட வாசிப்போம். ஒன்று 4 அதிகாரம் 3 வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து நீங்கள் பரிசுத்தமுள்ள ஆக வேண்டும் என்பதே பிதாவின் சித்தமாக இருந்தது என்று பார்க்கிறோம். அதான் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் பிதாவின் சித்தத்தை செய்யப்பட வேண்டும். பிதாவின் சித்தம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் பரிசுத்தமுள்ள ஆக வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். அப்படி பரிசுத்தமுள்ள ஆகப்பட வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அப்படியாக மரித்து தன்னை அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அதனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற மேலான ஒரு நிகழ்வை காணப்படுகிற அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துபடியாக ஒரு மனிதன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஆனால் அவர் என்ன சிலுவை எடுத்துக்கொண்டு போனார் என்று ஒரு 3 சம்பவத்தை நான் நிலைநாட்டி நாம் தியானம் செய்ய போகிறோம். அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் கடந்து வந்து அவரை 3 மிருகங்களுக்கு ஒப்பிடுகிறார். அந்த 3 மிருகங்களை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். ஒன்று, அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து தன் எப்படியாக ஒரு ஆட்டுக்கு ஒப்பிடுகிறார். ரெண்டாவது, அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து ஒரு கழுதை மேலே பவனி செல்கிறார். மூன்றாவதாக அருமை இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்துக்கு ஒப்பிடுகிறார். இந்த பூமிக்குள்ளாக கடந்து வந்த அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து இந்த 3 மிருகங்களுக்கு ஒப்பிடுகிறார். இந்த 3 மிருகங்களோட தன்மைகள் என்ன? ஏன் தெய்வசாயில கடந்து வந்த அருமரட்சகரை இயேசு கிறிஸ்துபடியாக ஒரு 3 மிருகங்களுக்கு ஒப்பிட காரணம் என்ன என்பதை நாம் தியானம் செய்ய போகிறோம். அதான் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற அருமரட்சகரை இயேசு கிறிஸ்துபடியாக அவர் உலக இரட்சகராக வெளிப்படுகிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா மனித பாவங்களை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற அடிப்படையில் இந்த 3 மிருகத்துக்கும் இயேசுக்கு என்ன சம்மந்தம் இருக்கிறது? ஏன் இந்த 3 மிருகத்தை தேவனுபடியாக அவர் ஒப்பிட்டார்? இன்னும் நாம் நாட்களில் நாம் தியானம் செய்து நாம் கண சொல்லமாக முதலாவது சொல்லப்படுகிற ஆடு. ஆடு என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தியாகம் அல்ல ஒரு அர்ப்பணித்தல் என்று சொல்லலாம். ஏசாயா தீர்க்கதரிசி 53 அதிகாரம் 7 வசனம் 12 வசனம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 53 அதிகாரம் 7 வசனம் 13 வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனால் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயக்கத்திற்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார். அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து பூமிக்குள்ள எவ்வளவோ மிருகங்கள் இருக்கிறது.
ஆனால் தேவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பிடுகிறார். அந்த ஆட்டுக்குட்டி என்பதுபடியாக இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அது வாய்த்திரவாத இருக்கிறது போல இயேசு கிறிஸ்துபடியாக ஒரு தேவகுமாரனை இருந்தும் தாம் தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு போகப்படும் போது அவர் இவ்வனமாக காணப்பட்டார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக எல்லாமே ஒரு திசாந்தமாக நமக்கு நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள். யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அடிமைத்தனமாகிய எய்தேசில் காணப்படும் போது அடிமைத்தனை வீட்டிலிருந்து தேவன் தன்னை விடுதலையாக்கப்படும் போது ஒவ்வொரு மனிதனபடியாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதை இப்படியாக அதை அடித்து அதை இரத்தத்தை எடுத்து நிலைக்கால பூசப்படவும் அந்த ராத்திரியிலே மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான கீரையோடு அதை புசிக்க கடவர் என்று பார்க்கிறோம். விடுதலையாக்கப்படும் போது அந்த இரவு நேரத்தில் அப்படியாக ஒரு பஸ்கா என்கிற ஒரு பண்டிகை நடைமுறைப்படுத்துகிறார். ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை எடுத்து அந்த இரத்தத்தை அப்படியாக அந்த நிலக்கால் அரிக்கால பூசப்பட வேண்டும். அன்று ராத்திரி தேவதூதன் கடந்து வரும்போது தேவனு பிள்ளைகள் என்று சொல்லி அந்த வீட்டை தாண்டி போக கட வேண்டும். எந்த ஒரு வீடுகளிலே இரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டில் இருக்க தலைப்பிள்ளைகள் அப்படியாக கொலை செய்யப்பட வேண்டும். அருமரட்சகர இயேசு கிறிஸ்து இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுகிறார். யாத்திரா லேவியராகமும் 1ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். பிதாமய தேவன் மோசேக்கு கட்டளை கொடுக்கிற பிரகாரம் ஒரு பாவம் செய்யப்படும் போது ஒரு மாட்டையாவது ஆட்டையாவது புறா குஞ்சாவது எடுத்து அவன் பலி செலுத்தப்பட வேண்டிய என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஒரு 7 விதமான பலிகளை நடைமுறைப்படுத்தி மனிதன் செய்கிற அக்கிரமங்கள் பாவங்களுக்கும் அவன் நிவர்த்தி செய்யும் பொருட்டாக ஒரு ஆடோ மாடோ புறா குஞ்சை தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற இவ்விதமான பலியானது மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமே தவிர ஒரு பூர்ண அடைய முடியாது. ஏன்னா அங்கே சொல்லப்படுற பலியை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு பெரிய பாவங்களுக்கு மாத்திரம் பலி செலுத்த சொன்னார். ஒரு சாதாரண பாவங்களுக்கு பலி செலுத்த முடியாது. அதன் அடிப்படைக்குள்ளாக அடிமைதன வீட்டில் இருந்த மனிதர்கள் விடுதலையாக்கப்படும் போது ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு தான் விடுதலையாகுவதற்காக
ஒரு பஸ்காவை நியமிக்கிறார். ஆனால் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிரதான நோக்கம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்காவை தன்னை அர்ப்பணிக்கிறார். நீ மிருகங்களை நீங்கள் பார்த்தீங்களா? மற்ற எந்த மிருகமும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பூனை எடுத்துக்கொள்ளுங்க, எலி எடுத்து எது இருந்தாலும் நம்முடைய பேச்சு என்ன பண்ணாது, கேட்காது. ஆனால் ஆடு மாத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுகிறது எல்லாம் கேட்கக்கூடியது, எதிர்த்து செய்யாது, மேய விட்டால் மேய்ப்பு கட்டுப்பட்டால் கடக்கும். இப்படிப்பட்ட நிலைகளை எல்லா நிலைகளையும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு நிகழ்வு. அதன் அடிப்படைக்குள்ள தான் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அருமரட்சகரை இயேசு கிறிஸ்துபடியாக ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பிடப்படுவதாக பார்க்கிறோம். முதலாவதுபடியாக அது பாவ நிவாரண பலியாக நடைமுறைப்படுத்துகிறது. அதான் அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து உலகத்தை காணப்படுற எல்லா மனிதர்களுடைய பாவத்தை நீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக அவர் வெளிப்பட்டார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ள வந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவர் இயேசு என்று பெயரிடுவாக தம ஜனத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று பார்க்கிறோம். எப்படி ஆடு மாடு மனிதனுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறதோ அதற்கு பதிலாக அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையாக தான் வெளிப்படுகிறார். அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவர் இயேசு என்று பெயரிடுவையாக எனினும் தம்ம ஜனங்களைப்பால் நீக்க நம்மை ரட்சிப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து பூமிக்குள் வந்த நோக்கம் தன்னை ஒரு கிருபாதார பலியாக அர்ப்பணிக்கிறார். அதான் அந்த வார்த்தையை வாசித்தோம். அவர் சிலுவையை அறைந்த பிறகு சொல்லலை, சிலுவைங்கிற ஒரு தோற்றமே யாருக்கு தெரியாது. அவர் இப்படி தான் சிலுவையில் அறைய போகிறார் என்பது யாருக்கு தெரியாது. அப்படி தெரியாததற்கு முன்பே சொல்லுகிறார், ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து என் சிலுவையை எடுத்து வர கடவார். ஆனால் சிலுவை என்பது ஏதோ ஒரு ப்ளஸ், ஒரு சட்டத்தில் மரத்தில் அடிக்கப்பட்ட ஒரு நிழலோட்டம் அல்ல. அந்த சிலுவையோட தன்மை நான் பார்த்தீங்கன்னா அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துபடியாக தன்னை அர்ப்பணித்தார், தன்னை தியாகமாக ஒப்புவித்தார். அதான் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறானோ அவன் ஒரு அர்ப்பணிக்கிற வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும், தன்னை தியாகம் பண்ண கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்தப்பட விட்டால் தெய்வத்திற்கு நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. ஆனால் இறைமார்க்கு இறை சன்னிதானத்துக்குள்ளாக அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டு கூப்பிட காரணம் அது எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. தன் எஜமான் என்ன சொல்லுகிறானோ அதை அப்படியே செய்யும். மேய்க்க விட்டால் மேயும், அதை பிடிச்சி கொலை செய்தால் கொலை செய்யும், அதை போய் முண்டி அடிச்செல்லாம் போக முடியாது. வேறு எந்த ஒரு மிருகத்தை அப்படி பயன்படுத்த முடியாது. அதன் அடிப்படைக்குள்ளாக அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துபடியாக தன்னை ஒரு ஆடாக ஒப்பிட காரணம் தான் பிதாவின் திட்டத்தைப்படியாக தான் அர்ப்பணித்தார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7 வாசிக்கும். தொடர்ந்து வாசி. எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆண்கள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியா ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணம் படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆதலால் இயேசு மறுபடி அவரை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாக சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவரெல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரமாக இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியாக ஒருவன் பிரவேசித்தால் அவர் ரட்சிக்கப்படுவார், அவன் உள்ளும் புறமும் போன்று மேய்ச்சலை கண்டடைவார்.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருவான் என்று வேறொன்றுக்கு வரான். நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்காது பரிபூர்ணமடி வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பத்தின் ஆடுகாது ஜீவனை கொடுக்கிறார். அதை இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அருமரட்சகர இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட சிலுவை என்பது ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட சிலுவை அல்ல. அவர் தன்னை என்ன நோக்கத்துக்கு பூமிக்குள்ளாக ஒரு மயிர்க்கு திரும்ப ஆற்றுகளை போல கொண்டு போகப்பட்டாரோ, நாமளும் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக, தேவனோடு ஐக்கியப்பட தெய்வ திட்டத்துக்குள்ளாம் வாசம் பண்ணுவதற்காக தன் ஆடுகளுக்குள்ள தான் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். ஒரு தியாக வாழ்க்கை இருக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் நாம் தெய்வத்திட்ட நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. அந்த கடைசி காலத்தில் காணப்படுற தெய்வ சந்ததி இறைமாருக்கு நமக்கு எதிர்கொள்கிற பிரகாரம், இறைமாருக்கு நாம் சொல்லுகிற பிரகாரம் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுபடியாக தான் அர்ப்பணிக்கிற ஒரு ஆட்டை போல விட மாற வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடியாக அவர் கழுதைக்கு ஒப்பிடுகிறார். கழுதை என்பது பார்த்தீங்கன்னா பொதி சுமக்கக்கூடியது, பாரத்தை சுமக்கக்கூடியது, பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ரெண்டாவதாக இறைமார்க்கும் அருமரட்சகராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு கழுதைக்கு இப்படியாக ஒப்பிடுகிறார். ஏசியா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 2-6 வரைக்கும் வாசிப்போம். இளைஞனையைப் போலவும் வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியமில்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசுத்த பண்ணப்பட மனுஷனாக புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அணிவித்தவருமாய் அவரை விட்டு நம்முடைய முகலை மறைத்து கொண்டோம். அவர் அசுத்த பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஏசியா பக்தன் மூலியமாக அறிவிக்கிற பிரகாரம் அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியமில்லை என்று அவர் புறக்கணிக்கப்பட்டோம், அசட்டை பண்ணப்பட்டோம். நம்முடைய எல்லா பாடுகளையும் அக்கிரமம் சுமந்தபடியாக நமக்காக வாதிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் ரெண்டாவதாக சொல்லப்படுகிற அருமை கிறிஸ்துடைய வரலாற்று வாழ்க்கை பார்க்கப்படும் போது இஸ்ரவேலுக்குள்ள நாம் பார்க்கிறோம். அநேக அற்புதங்களை செய்து மனந்திரமாயிருந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அழுகிறார். இங்கே செய்யப்படுகிற சோதனைக்கு முன்னப்பட்டதை செய்திருந்தாலும் அவர்கள் மனம் திரும்பியிருப்பார்கள் என்று சொல்லி, பண்டிகையின் கடைசி நாட்களில் எந்த ஒருவன் தாகமாக இருக்கிறானோ அவன் என்னிடத்தில் கடந்து வந்தபடியாக இலவசமாக தான் ஜீவத்தனரை அணிந்து கொள்ள வேண்டும் சொன்னார். அநேக மனிதனுடைய நிலைகளை பார்த்தபடியாக கண்ணீர் விட்டு அழுதார் என்று பார்க்கிறோம். எருசலேம் நகரத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் அவர் கால்நடையாக பிரயாணமாக கடந்து போய்படியாக இலவசமாக நன்மை செய்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் நம்பி வந்த அத்தனை பேருக்கு இப்படியாக இலவசமாக பிதாவற்ற நன்மை பெற்றபடியாக அவர் பரிசுத்தாவை நிறைந்து நன்மை சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். அருமையான தெய்வத்திரு பிள்ளைகளே, நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக மற்றொரு பாடுகள் சுமக்கப்பட வேண்டும்,
மற்றொரு கண்ணீரை துடைக்கப்பட வேண்டும். ஒரு வாழ்க்கைக்கானவர் நிலைகளை அறிந்தபடியாக நாம் தேவ சொந்த உட்கார்ந்து பரிந்து பேசுபடியாக அவருக்கு நன்மை செய்து கொடுக்க நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும், நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இதை இயேசு கிறிஸ்து கடந்து வந்து இதோ மனுகுலத்துக்கு நாம் ரத்த சிந்தப்பட வேண்டும் மாத்திரம் அவர் சிலுவையில் மாற்றது நான் அர்ப்பணிக்கலை. பூமியிலக்கானவர் மனுகுலத்தில் மற்ற இருக்கிறபடியா மரித்து போன மனிதர்களை எழுப்பி கொடுக்கிறார். வியாதியில் இருக்கிற மனுகுலத்தில் விடுதலை கொடுக்கிறார். அவர் இரவு மூலம் தெய்வ சொந்த காத்திருந்தபடியாக மனுகுலத்துக்குடியாக பரிதவித்தார் என்று பார்க்கிறோம். அந்த கடைசி காலத்தில் காணப்படுகிற நாம் ஒரு கழுதையை போலபடியாக அது பொதி சுமக்கிறதா வேலை. ஆனால் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துபடியாக ஒரு கழுதைக்கு ஒப்பிடுகிறார். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்கே அருமரட்சகரை இயேசு கிறிஸ்துவை குறித்து சீயோன் குமாரத்தை மிகவும் களி கூறும், எருசலேம் குமாரத்தை கம்பீரும், இதே ஒன்று ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவன் நீதி உள்ள ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ள கழுதை மேல் கழுதை குட்டி மேல் மரியம் ஏறி வருகிறார். நீ யோசிச்சு பாரு, இயேசு கிறிஸ்துபடியாக கழுது ஒரு சின்ன ஒரு மிருகம்தான். அவர் ஒரு ஏரியில் கூட பாவனை சென்றிருக்கலாம், ஒரு வேகமாக கடந்து போகிற குதிரையில் கடந்து சென்றிருக்கலாம், வனாந்தரத்தில் கடந்து போகிற பாலைவனத்தில் கடந்து ஒரு ஒட்டகத்தில் கடந்து போயிருக்கலாம். ஏன் அவர் கழுதை மேலே சுமக்கிறார்? நாம் தேவ சன்னிதானத்தெல்லாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு பெரிய யானையை பிடித்து வந்து யானை மேலே கூட என்ன பண்ணியிருக்கலாம், எருசலேமிலே கடந்து போயிருக்கலாம். குதிரை வேகமாக கடந்து போகிற ஒரு குதிரை, அந்த குதிரை மேலே கூட என்ன பண்ணியிருக்கலாம், சவாரி பண்ணியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு கழுதையின் மேல் போகிறார். கழுதை என்பது வாழ்நாள் முழுவதும் தான் சுமை சுமக்கிற ஒரு மிருகம். அதே போல் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துபடியாக பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய பாவங்கள் எப்படியாக அவர் சுமக்கிறார். தேவனே தேவனை ஏன் என்னை கைவிட்டு என்று கல்வாரிலே கத்துகிறார். எல்லா மனிதர்களும் பாவங்களை சுமப்பதனாலே அவர் பாவியாக கடந்து போவதனாலே தேவனுக்கு மனிதனுக்கு இருக்கிற உறவு அற்று போகிறது. தான் உபத்திரத்தை தாங்க முடியல. முள்முடியை வைத்து அடிக்கிறார்கள், சாட்டையை பின்ன அடிக்கிறார்கள். அப்போலாம் அவர் ஒன்றும் சொல்லலை. ஆனால் கடைசி நிலைகளை கடந்து போகும்போதுபடியாக அவர் தேவனுக்கும் கிறிஸ்துக்கு அப்படியாக ஒரு பிளவு உண்டாகிறது. தேவனே தேவனை ஏன் என்னை கைவிட்டு என்று கத்தினார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து மார்க் 11ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அவர் எருசலேமில் சமீபமாக சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்தானி என்னும் ஊர்களில்
வந்தபோது அவர் தம்முடைய சீசர் 2 பேரை நோக்கி, உங்களை எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யார் எதற்கு என்று கேட்டால் அது ஆண்டவருக்கு என்று சொல்லுங்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் ஒரு கழுதை மனிதனுடைய சுமைகளை சுமப்பது போல, பூமியில் இருக்கிற எல்லா சுமைகளும் சுமந்து கடந்துவது போல, அருமரட்சகரை இயேசு கிறிஸ்துபடியாக இந்த பூமியில் இருக்கிற அக்கிரம பாவங்கள் வியாதிகளெல்லாம் அவர் சுமந்தார் என்பதற்கு அடையாளமாக என்ன பண்ணுகிறார், ஒரு கழுதின் குட்டில் மேலே ஏறி போகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் இந்த பூமிக்குள்ள வாழ்க்கிற சுகபோக வாழ்க்கை அல்ல. ஒரு கழுதை பூமியில் இருக்க எல்லா சுமைகள் சுமப்பது போல நாம் சுமக்கப்பட வேண்டிய இறைமார்க்கம் சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஒரு குறைந்த நாட்களை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தெய்வ திட்டத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த நாட்களை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு சொன்னது போலபடியாக ஒவ்வொரு மனிதனபடியாக தான் சிலுவையை சுமந்து கொண்டு வா என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அவர் சுமந்து வந்த நிலை, அவர் கடந்து போன நிலம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கு 2 சம்பவத்தை நடைமுறைப்படுத்தும். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 32 வாசிப்போம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 32. பின்பு தாவீது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதை மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரன் ஆகிய சாதோக்கும் தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவா இருப்பான். அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாய் இருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான். அப்பொழுது யோய்தாவின் குமாரன் பெனாயா ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆமென், ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய தேவனாகிய கர்த்தரும் இப்படியே சொல்வாராக. கர்த்தர் ராஜாவாகிய என் ஆண்டவனோடு எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலமோனோடும் இருந்து தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறோம் அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவார் என்றார். தேவ சன்னிதானத்துக்குள்ளாக பின்பு தாவீது ராஜா ஆசானாய சாதைக்கையும் தீர்க்கதரிசியாக நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாவையும் என்னிடத்தில் வரவையுங்கள். அவர் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜாவுடைய நோய்க்கு, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவரை கூட்டிக் கொண்டு என் குமாரன் சாலமோனையும் என் கோவேறு கழுதை ஏற்றி அவன் சீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசானை சாதைக்கும் தீர்க்கதரிசி நாத்தானும் அவன் இஸ்ரவேல் ராஜாவை அபிஷேகம் பண்ண கடவார்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாக சாலமன் வாழ்க்கை என்று வாழ்த்துங்கள். அப்போதான் இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு மனிதனை பூமிக்குள்ள ராஜாவாக ஆக்கப்படும் போது ஒரு கழுதையின் மேலே ஏற்றி ராஜவஸ்திரம் தரித்து அந்த அரண்மனையில் 4 புறம் சுற்றி வருவார்கள். ராஜா வாழ்க வாழ்க என்றும் ஜனங்களும் ஆர்ப்பரிக்கப்பட வேண்டும். ஆனால் இறை சன்னிதானம் சொல்லுகிற பிரகாரம் ஏதோ அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிற எல்லா சுமைகளும் சுமப்பதற்கு மாத்திரம் அவர் கழுதை மேலே போகலை. அவர் யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறார். பிலாத்து கேட்கிறார், நீ யூதருக்கு ராஜாவை என்று கேட்கிறார். நீ சொல்லுகிற பிரகாரம் நான் யூதருக்கு ராஜா என்று சொல்லுகிறார். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு புறம் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிற எல்லா பாவங்களும் சுமந்து தீர்ப்பதற்காக ஒரு கழுதை மேல் புறப்படுகிறார். பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குபடியாக அவர் ராஜா என்பதுபடியாக அங்கே நகர்ப்புறத்தின்படியாக அறிவிக்கப்படுகிறது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மாமிசத்துக்குரிய ஒரு வாழ்க்கை, பூமியில் இருக்கிற எல்லா மனிதனுடைய அக்கிரம பாவம் சுமக்கிறார். ஆவிக்கிற வாழ்க்கை அப்படியாக இஸ்ரவேலுக்கு அப்படியாக என்று ராஜாவாக சாபிக்கிறார். இந்த ராஜரீகத்தை பெற்றுக்கிறார் என்றபடியாக
இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துவதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தோட வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அருமரத்தகரை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தம்முடைய இரத்தத்தினாலே நம்மளை சுத்தகரித்து அவர் தேவனுக்கு முன்புடைய நம்ம ராஜாக்களும் ஆசாரியர் ஆக்கினார். அதனால் மகத்துவத்தை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துபடியாக பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக வேதத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் ஒரு கழுதின் மரியின் மேலே ஏறி போகிறார். மரக்கிளையில் துணிகளையும் போட்டு ராஜா வாழ்க என்றபடியாக, ஓசனா என்றபடியாக தேவனை புகழ்ந்தார்கள். அதேபோல இயேசு கிறிஸ்து போல தன்னை எந்த ஒரு மனிதன் அர்ப்பணிக்கிறானோ, ஒரு கழுதை போல சுமக்கிறானோ, அவனை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் ரத்தத்தால் உங்களை மீட்கப்பட்டு நாம் தேவனுக்கு முன்பாக உங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற ஒவ்வொரு தேவ வார்த்தையும் இது இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் அல்ல, தேவ சன்னிதானத்தில் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நமக்கு புரியது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதான் சொல்ல, என்னை பிதா எப்படி அனுப்பினாரோ அதே போல் நான் உங்களை அனுப்புகிறேன். அதில் பிதா என்னென்னலாம் அருமரத்தகர் இயேசுக்கு இந்த பூமிக்குள்ளே கொடுத்தாரே அத்தனை அம்சங்கள் எப்படியாக நமக்கு உருவாக்கப்படுகிறது. அப்படி பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும்னா இயேசு எப்படி காணப்பட்டாரோ அதே போல் நாமளும் இப்படியாக தன்னை அலங்கரித்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31 வாசிப்போம். அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அப்போது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனாவனும் செம்மறியாடு வெள்ளாடுல வெவ்வேறு பிரிக்கிறது போல அவளை பிரித்து செம்மறியாடு தமது வலது பக்கத்தில் வெள்ளாடு தன் இடது பக்கத்தில் நிறுத்துவார். அப்போ ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவரை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம், தேவன் கையளிக்கப்பட்டிருக்கிற பிரகாரம் இந்த பூமி எப்படியாக தேவன் பிதாவாகிய தேவன் எப்படியாக கிறிஸ்து கொடுக்கிறார். அவர் என்றென்று ஒரு அழியாத ராஜ்யத்தை நடைமுறைப்படுத்துகிறார். நீங்கள் ராஜாக்களும் ஆசாரிகளை இருந்து இந்த பூமியை 1000 ஆண்டுகள் அரசாட்சி பண்ணுவீர்கள். வெளிப்படுத்தின 20ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். அன்றையும் நான் சிங்காசனங்களையும் கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாயத்திற்கு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது சொர்க்கத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதில் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்களை அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனும் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறார். அன்றே நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாயத்தீர்ப்பு கொடுமை அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுப்படும் சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசன நிமித்தம் சிறைசனப்பட்ட ஆத்துமாக்களையும் மிருகத்தின் சொரூபத்தையும் வணங்காமல் தங்கள் நெற்றிலும் தங்கள் கைகளும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன். அவள் உயிர்த்து கிறிஸ்துவோடு 1000 வருஷம் அரசாண்டார்கள்.
அதை இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய நாமத்து நிமித்தமாக தன் ஆத்துமாக்களை மரணத்துக்கு ஒப்புவித்தும் மிருகத்தையாவது சொரூபத்தையாவது வணங்காமல் தான் நெற்றில் தன் கைகள் முத்திரை தரித்தல் அவளை கண்டேன். அவள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அதனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவசனை ஒப்புவிக்கிற பிரகாரம் ஒரு பெரிய ராஜரிகத்தை கொடுத்திருக்கிறார். அதில் அருமரட்சகர் கடந்து வந்தது போல ஒரு கழுதை போல ஒரு சுமை சுமப்பதை நாம் கடந்து போய் பிதாவுடைய ஆதீனத்தில் எல்லா மகத்துகளும் அறிவித்து அவர் இரவும் போலும் உபாசித்து ஜெபித்து கடந்து போய் தேவனை வல்லமை பெற்றபடியாக ஜனங்களுக்கு நன்மை செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கிறிஸ்து சொல்லப்பட்ட சிலுவை என்பது ஒரு மரக்கட்டை அல்ல. அவர் வாழ்க்கையில் சுமந்து போன தன்மை, அவர் வாழ்க்கையில் மனுக்குலத்துக்காக கடந்து போன தன்மை இதை ஒப்பிடுகிறார். அவர் இப்படியா மயிர்க்கத்தின் ஆட்டுக்குட்டியை போல கொண்டு போகப்பட்டார். அவர் பிதாவுடைய மகன், அண்ட சராசரை உருவாக்கிய தேவனுடைய குமாரன். பேதுரு தன் ஒரு கத்தியை எடுத்து பிரதான ஒரு போர் வீரனை வெட்டுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் வேண்டிக் கொண்டால் 12க்கு மேலான லேவியன் அனுப்பின பண்ணியிருப்பார், அவர் காப்பாற்றிருப்பார். நான் என்ன நிலைகளுக்கு கடந்து வந்தனோ அதை நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லி. ஆனால் இறைமாருக்கு நம்மை நோக்கி என்ன திட்டம் செய்திருக்கிறார், நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார், நான் நோக்கத்தை அறிந்தபடியாக ஒரு கழுதை போல தன் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக அவர் சிங்கத்துக்கு ஒப்பிடுகிறார். சிங்கம் என்பது தைரியமாக கடந்து போகப்பட வேண்டும், துணிந்து செயல்பட வேண்டும், ஒரு ஜெயங்குளர வாழ்க்கை அடையப்பட வேண்டும். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். யூதாவே சகோதரா புகப்படுவான், நீயே உன் கரம் உன் சத்துருவுக்கு பிடையின் மேல் இருக்கும், உன் தாப்படைப்புதர்வன் மேல் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறினு போனாய். என் மகனை சிங்கம் போலும் கிடசிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. நியாயப்பிரமாணிக்க அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அருமரட்சகர இயேசு கிறிஸ்தை யூத பாலசிங்கம் என்று சொல்கிறார். ஆனால் நாம் தேவ சன்னிதானத்தில் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு சிங்கத்தை போல காணப்பட வேண்டும். நீங்கள் கோழையாக காணப்பட்டீங்கன்னா சாத்தா அவங்களை தோற்கடித்து விடுவான். பயந்தீங்கன்னா அவன் உங்களை தோற்கடித்து விடுவான். தேவன் சொல்லுகிறார், பிசாசு எதிர்த்து நெல்லுங்கள், அவன் ஓடி போவான். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அல்லது சத்துரால் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு கிரியைகளையும் நீங்கள் எதிர்த்து நிற்கப்பட வேண்டும். எதிர்த்து நின்றால் நீங்கள் தோற்கடிக்க முடியும். அவன் செய்கிற சீற்றங்களுக்கும் கிரியைகளுக்கும் பயந்தீங்கன்னா நம்மை கொன்று விடுவார். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சன்னிதானத்தில் நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். யூதா பாலசிங்கம் சமாதான கர்த்தர் வருகிற வரைக்கும் அவன் சகோதரர்கள் அவனை புகழ்வார்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் காணப்படுற தேவ ஜனங்கள்
இறைமார்க்க நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் யூத சிங்கமாக காணப்பட வேண்டும். எல்லாரும் கேட்கிறார்கள், இவன் படிப்பறிவில்லாத ஒரு மனிதன், யாருக்கும் பயப்படாத பேசுகிறான் என்று சொல்லி, இவன் கல்லாதவன் என்று சொல்லி, இவன் சகோதரன் கூட இருக்கிறார்களே, இவனோட ஞானம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டார்கள். அருமையான தெய்வ திருப்பிள்ளைகளே, சாத்தானபடியாக அவனும் கெர்சிகர் சிங்கம் எழும்புகிறான். நாம் பலன் கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிங்கத்தை போல தைரியமாக எந்த ஒரு காரணம் எதிர்கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் பயந்தீங்கன்னா சாத்தான் நம்ம தோற்கடித்து விடுவான். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் இறை சுமணம் சொல்லுகிற பிரகாரம் எதிர்த்து நிற்கப்பட வேண்டும். ஒரு வார்த்தை வாசி, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வாசி. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். அருமரச்சர் இயேசுக்கு ஒரு சோதனை காலம் வருகிறது. பசி 40 நாள் ஆகிறது. சோதனை காலம் முடியும் போது சாத்தான் வரவில்லை. நீதான் தேவகுமாரன் அல்லவா, அவனையா பசிக்குது என்று கேட்கிறான். இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாகி சாப்பிட வேண்டியதானே. ஆக ஒரு நல்ல ஐடியா கொடுத்தானே என்று அவர் யோசிக்கல. என்னை அழைத்தவரும் நடத்துகிறோம் அவரே. மனிதன் இப்படியாக ஆகாரத்தினால் பிழைப்பது அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிற வார்த்தை அவனை உயிர்ப்பிக்கும் என்று சொல்லுகிறார். அடுத்த வாசிப்பை தொடர்ந்து. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குனியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது. இரண்டாவது தேவனுடைய ஆலயத்தில் நிறுத்திட்டா. அவர் என்ன செய்வார்னு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறார். இறங்கெல்லாம் வர முடியாது. உன்னை எங்கேயாவது குதிச்சாதான் கீழே வர முடியும். அவர் ஒன்றுமே சொல்ல உட்கார்ந்துருக்கிறார். அதற்கு அவன் சொல்லுகிறார், நீதான் தேவகுமாரன், அங்கேருந்து குதி, உன் பாதங்களை கல்லிட கூட காப்பார், தூதரை அனுப்பி என்று சொல்லி. ஆனால் இறைமார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் உன் தேவனை கருத்திலே பரிச்சை பாராதிருப்பேன் என்று எழுதியிருக்கிறதே. வார்த்தைக்கு வார்த்தை பிசாசை எதிர்த்து நிற்கிறார். வார்த்தைக்கு வார்த்தை அவனை தோற்கடிக்கிறான். ஆனால் யாரும் நமக்கு தெரிதலை. நம்முடைய நண்பன் அல்ல, நம்முடைய எதிரியாக இருக்கிறார், துரோகியாக இருக்கிறார். அவனை எப்படி நம்ம ஏமாற்றுவான் என்று நாம் சொல்லுகிற ஆலோசனை நல்ல ஆலோசனை வளர்த்து வருகிறது. ஆனால் அது எதிரிடத்திலிருந்து வருகிறது. அதான் முக்கியம். ஆலோசனை என்பது முக்கியம் அல்ல, அந்த ஆலோசனை யாரிடத்திலிருந்து வருவது என்பது முக்கியம். எதிரி எப்பயுமே ஒரு சூழ்ச்சி வைத்திருப்பான். நம்முடைய நிலைகளை அறிந்து ஏமாற்ற பார்க்கக்கூடியவன். அவனுடைய நல்ல ஆலோசனை வந்து நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அவன் உள்ளே ஒரு சூழ்ச்சி வைத்திருப்பான். மூன்றாவதாக பார்க்கிறோம், ஒரு நிமிஷத்தில் வாசிப்போம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். மூன்றாவது பார்க்கிறோம், உலகத்தில் எல்லாம் மகிமை காமிக்கிறார். என்னை வீழ்ந்து பணிந்து கூட எல்லாருக்கும் என்ன பண்ணுறேன், அவனுக்கு இலவசமாக தருகிறேன் என்று சொல்லி. அப்பால போ சாத்தான் என்று அதட்டினார். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எதிரிடத்தில் சிங்கம் போல் கர்சிக்கப்பட வேண்டும். அவனை தோற்கடிக்க கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இல்லைன்னா எதிரி உங்களை ஏமாற்றி விடுவான். ஆனால் அருமருச்சகர இயேசு கிறிஸ்துபடியாக ஒரு சிங்கத்தை அவருடைய ஊழிய காலத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். எந்தெந்த இடத்துல மௌனமாக இருக்குமோ மௌனமாக இருப்பார். எந்தெந்த இடத்துல அப்படியா சாந்தமாக இருக்கணும் சாந்தமாக இருப்பார். எந்த இடத்துல சிங்கம் போல் இருக்கும் சிங்கம் போல் இருக்கப்பட வேண்டும்.
அவன் எதிரிகளை தோற்கடிக்க முடியும். எதிரியிட சரணடைந்தால் உன்னை ஏமாற்றிடுவான். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சன்னிதானம் இயேசு கிறிஸ்துவின் தோற்றத்தை பார்க்கிறோம். ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கும் துன்பப்படுவர்களுக்கு தன்னை ஆடுகளை போல தன்னை அர்ப்பணிக்கிறார். பசியும் பட்டினி காணப்படும் அனுகூலத்துக்குபடியாக தான் வியாதி உலக சுமந்து போகிறார். எதிரிகளை பார்த்தபடியாக அவர் கர்சித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் கடைசி காலத்தில் காணப்படுற தெய்வ சந்ததி இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த 3 சம்பவத்தைபடியாக சிலுவையிலே பார்க்கப்பட வேண்டும். வெறும் மரக்கட்டையை பார்த்து ஒன்று பிரயோஜனம் அல்ல. அவர் சிலுவையில் நடைமுறைப்படுத்தினபடியாக தன்னை ஒரு ஆடுகளை போல அர்ப்பணிக்கிறார். அவர் சிலுவையில் தோற்றம் ஒரு கழுதை போல சுமக்கிறார். அது சிலுவையில் தோற்றம் எதிரிகள் மத்தியில் கர்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் சிலுவையுடைய உபதேசம் என்பதும் அவர் சிலுவை சுமந்து வர நோக்கம் என்பது ஏதோ ஒரு சிலுவை இயேசு சுமந்தார் என்பதனால ஒரு கழுத்தில் ஒரு மரக்கட்டை போட்டுவது அல்ல, ஒரு ஆலயத்தில் விட ஒரு சிலுவையை தொங்க விடுவது அல்ல, ஒரு வீடுகளை ஒரு சிலுவையை சுமப்பது அல்ல. இறைமாருக்கு நம் நடைமுறைப்படுத்துகிறது. அவர் ஒரு ஆடு மயிருக்கு திரும்ப ஆட்டுக்குட்டியை போல கொண்டு போய் தன்னை அர்ப்பணித்தார், தியாகம் செய்தார். ஒரு கழுதை போல உலகத்தில் எல்லா பாடுகளும் சுமந்தார். இரவும் போல தேவனிடத்தில் காத்திருந்தபடியாக நன்மைகளை பெற்று ஜனங்களுக்கு ஒப்புவித்தார். 3வதுபடியாக எதிரிகளுக்கு முன்பாக சாத்தானுக்கு முன்பாக தன்னபடியாக சிங்கத்தை போல கர்சித்தார் என்று பார்க்கிறோம். அது கடைசி காலத்துக்கான தெய்வ சந்ததி இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக யோவான் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டாக இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். ஆனால் தேவனை சார்ந்திருக்கிற இயேசுவை எதிர்பார்த்து கொண்டு நாம் சொல்லுகிறார், உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அந்த ஆவிக்கிற மண்டலத்துக்குள்ளாக ஒரு பக்கம் பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது, சமாதானமே இருக்கிறது. அதன் மத்தியில் சத்ருவாய் சாத்தான் அந்த சமாதானத்தை தொடர்ந்து பெற்றுக் கொள்ளாமல் சில இடர்களை உண்டாக்குவார். நாம் எதிர்த்து நாம் தோற்கடிக்க முடியும். ஆனால் இறைமாருக்கு நாம் கற்றுக் கொடுப்பது பிரகாரம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிரதான நோக்கம் பிதாவின் சித்தத்தை செய்து கொடுக்க. ஆனால் கல்வாரி சூழலில் இருக்கிற ஒரு மரணம், அந்த மரணத்தில் என்ன உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரத்தம் சிந்துதல் உண்டாகிறது. அந்த ரத்தம் சிந்துதனால என்ன உண்டாகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரிசுத்தம் அடைகிறது. அந்த பரிசுத்தத்தால் என்ன உண்டாகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களாம் தேவனுடைய சந்ததியாக மாறுகிறீர்கள். ஆனால் ஒரு கல்வாரி சிலுவையில் எப்படியாக இந்த பூமிக்குள்ளே அனுப்பவிட பிரதான நோக்கம் வேதனை பார்க்கிறோம். மலிகாவில் தேவன் ஏன் ஒருவனை படைத்தார்? ஒரு பரிசுத்த சந்ததி உண்டாவதற்காக. ஆனால் மனிதன் பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கம், இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அதில் ஏதேனும் தோன்ற ஆதானியாவாலே நயவஞ்சமாக ஏமாற்றினதனாலே பாவம் பிரவேசித்தது. பாவம் பிரவேசித்ததுனாலே தேவனுக்கு நமக்கு ஒரு பெரிய பிளவை உண்டாக்கிட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துபடியாக நமக்கென்றபடியாக சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு பாவ மன்னிப்பை உருவாக்கியிருக்கிறார். பாவ மன்னிப்பை பெற்று நாம் பரிசுத்த சந்தையை மாறி தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆனால் இறைவனுக்கு சொல்லப்படுகிற நோக்கம் ஒரு சிலுவையை சுமப்பதற்கு முன்பு சொல்கிறார், எந்த ஒரு மனிதனும் என் சிலுவையை சுமந்து கடந்து வர கடவார். ஆனால் அந்த கடைசி காலத்தில் காணப்படுகிற சிலுவையுடைய உபதேசம், இயேசு இந்த பூமிக்கு வந்த பிரதான நோக்கம், தேவனம் கடைசி காலத்தில் அழைக்கப்பட்ட தெய்வ திட்டம், இந்த 3 சம்பவத்தை நாம் அடைய வேண்டும்.
நாம் ஒரு மயிர்க்கத்தும் ஆட்டுக்குட்டியை போல மாற வேண்டும், ஒரு கழுதையை போல சுமக்கப்பட வேண்டும், ஒரு சிங்கத்தை போல எதிர்த்து தைரியமாக கடந்து போய்படியாக நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் கொண்டாகும் என்றும் நாம் இறை சன்னிதானத்தை அடைந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆவியானவர் சபைகளை சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசு மத்தியில் இருக்கிற ஜீவவிருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்றார். 7 சபைகளுக்கு எழுதும் போதெல்லாம் நீ அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எதை வலியுறுத்துகிறார்? ஒரு ஜெயங்கொள்கிற வாழ்க்கை. அந்த கடைசி காலத்தில் காணப்போகிற தேவ சந்ததி நம்முடைய நிலைகளை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எந்த இடத்துல ஆடுகளை போல காணப்படுமோ அந்த இடத்துல ஆடுகளை போல அர்ப்பணிக்கணும். எந்த இடத்துல கழுதை போல சுமக்கப்படுமோ அந்த இடத்துல கழுதை போல சுமக்கப்பட வேண்டும். எந்த இடத்துல நாம் எதிர்த்து நிற்கப்பட வேண்டுமோ அந்த இடத்துல எதிர்த்து நின்று ஒரு ஜெயங்குலர் வாழ்க்கை அடைய வேண்டும் என்று இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பின் பிள்ளைகளே, நாம் காலத்தின் கடைசி கட்டாயத்தில் இருக்கிறோம். நான் உண்மையாக இயேசுவை பின்பற்றுகிறோம். இயேசு இருக்கிறது நீங்கள் கடந்து போகப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன பூமிக்குள்ளாக பிதா அனுப்பினாரோ அதை நிறைவேற்றி கொடுத்தும் நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தும் அந்த சிலாக்கியத்தை அடைந்து கொள்ளும்படியாக தேவநாமத்தை கேட்டு கர்த்தர் வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.